தரையில போடுறானே என்னமோ. என்னங்க நம்ம மோசம் போயிட்டங்க. இங்க இருக்கிற 3 சிறுக்கிகளும் சேர்ந்து நம்மள ஏமாத்திட்டாங்க. என்னடி சொல்ற? ஆமா, இங்க வந்திருக்கானே ஒரு தடியே, அவன் மலேசியாக்காரன் இல்ல, பால்கார பயலாம். பால்காரனா? ஆமாங்க, இவளுக்கு நகைகளையும் பணத்தையுமே கொடுத்து நம்மள பிராட் பண்ணிருக்காளுங்க. இப்போ அவனுக்கு எங்க இருக்கானுங்க? பீச்சுக்கு போயிட்டு வந்து மாடியில ரெஸ்ட் எடுக்கிறானுங்க. பீச்சுக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறானுங்களா? இன்னைக்கு வெட்டி தோட்டத்திலேயே பொலி போட்டுறேன் நானு. வாங்க இன்னைக்கு. மச்சான், பெரிய ஹோட்டல்ல சாப்பாடு எடுத்துருப்பாங்க போல இருக்கு. சாப்பாடு ரொம்ப பிரமாதம். அதை விட மச்சான், இந்த கோழி குருமா வச்சிருந்தாங்களே ரொம்ப ரொம்ப பிரமாதம். கூட கொஞ்சம் சாராயம் இருந்தா எப்படி இருந்திருக்கும்? மஜாவா இருந்திருக்கும். இருக்கு வாங்க. மிஸ்டர் தர்மலிங்கம், என்ன நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. வீடாமேன் இது வீடா? இது எங்க மலேசியா மாட்டு கொட்டை மாதிரியா இருக்கு. ஒரு ஏசி இல்ல, மலேசியாவுக்கு தகவல் கொடுக்கலாம்னா ஒரு எஸ்டேட் இல்ல. இதுல எப்படி குடும்பம் நடத்துற? நான்சென்ஸ். தப்பு தாங்கோ, அதெல்லாம் சரி பண்ணிடலாங்கோ. இன்னைக்கு எல்லா சடகையும் முடிச்சு உங்களை அனுப்புறங்கோ. சந்தோஷமுங்கோ. சரிங்கங்கோ. பங்கஜா, லேசா பொத்துனா அப்புறம் அந்த கதவை சார். எது கதவை சாத்தி சொல்றீங்க? நீங்க பெரிய மனுஷங்கோ, உங்ககிட்ட பேசும் போதுங்க கதவெல்லாம் திறந்து வைக்கப்படாதுங்க. ஏனுங்க கூட வந்தவருங்க? மலேசியாவில இவருக்கு எத்தனை கப்பல் இருக்குன்னு சொன்னீங்க? அது எத்தனை கப்பல்னு சரியா ஞாபகம் இல்லைங்க. ஆமாங்க, அதெல்லாம் இருந்தா தானங்க ஞாபகம் வச்சுக்க முடியுங்க. இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? சம்பந்திங்க, கொஞ்சம் முன்னாடி வர்றீங்களாங்க? மலேசியாவுல வந்த இந்த சூட்டும் கோட்டை எங்கடா வாடகை வாங்க விடாதடி. அந்த ஒரு கண்ணு கொஞ்சம் கொசு கண்ணு வச்சிருக்கானே விடாத. எங்க போனாலும் விடாத. டேய், எவ்வளவு நாள் உட்கார்ந்து நீங்க தின்னீங்க? தின்னதெல்லாம் நீ கட்டிட்டாடா போணும். எங்க போனாலும் விட மாட்டேன். யார் வீட்டு காசுல கோழி பிரியாணி பீச், நீங்க எட்ட கேட்டுக்கு பீச் வரையா? டேய், எங்க போன மகனே, எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறி வந்து அடிப்பேன் நானு. உங்க அப்பா உங்களை அடிக்கிறாரு. அதான் அந்த மலேசியக்காரங்கள அவங்களே அடிக்கிறாரு. வாங்க 10,000. யார் வீட்டு காசு எடுத்து யார் கிட்ட ஒன்னு போட்டேன்னா நீ கதவை ஒழுங்கா சாத்தினா அவனுக்கு தப்பிச்சு போயிருப்பாங்களா? கை வேற கால் வேற தனித்தனியா தொங்க விட்டு பின்னாடி. நான் கதவெல்லாம் நல்லா தாங்க மூடி இருந்தேன். நீங்க விட்டு வீட்டுக்கு வந்த விருந்தாளி எப்படி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டீங்களே? இவங்கள விருந்தாளிங்க பிராடு பசங்க. உங்க பொண்டாட்டிக்கு அந்த பால்கார பசங்களோட சேர்ந்துக்கிட்டு மலேசியா சித்தப்பான்னு என்கிட்டயே நாடகம் ஆடி இருக்காளுங்க. என்ன திமிர் இருந்தா இந்த வீட்டு நகையை எடுத்துட்டு போய் அந்த ஊமச்சி கழுத்துல போட்டு என்ன ஏமாத்திருப்பாளுங்க. இவளுக்கெல்லாம் பொட்டச்சிங்கிற நினைப்பு மனசுக்குள்ள இருந்தா தானே. இந்த வீட்டுல ஆம்பளைங்க செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செஞ்சிருந்தா நாங்களும் பொட்டச்சிங்களாவே இருந்திருப்போம். வாய மூடி. டேய், ஆம்பளைக்கு செய்ய வேண்டிய வேலை இந்த வீட்டுல என்ன செய்யல? ஏதோ ஜோசிகார அந்த பொண்ணுக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா சரி 2 மாசம் இருந்து வரணும்னு விட்டுட்டு வந்தோம். அதுக்குள்ள அவசரப்பட்டு என்னமோ அவன் மேல இவளுக்கு தான் அக்கறை மாதிரி போய் கூட்டிட்டு வந்தா என்னடா அர்த்தம்? கடைசி வரைக்கும் அவளை இவளுக்கு வச்சு காப்பாற்றுவாங்க. சத்தம் போட்டு பேசுறதுனாலே போய் மெய் ஆயிடாது. தப்பு செஞ்சதும் இல்லாம பெரியவங்களை மரியாதை இல்லாம ஏத்தா பேசுற. போடி விட.